தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மாட்டினது ஸ்டோரி. படத்தோட கதை என்னன்னா, ஜப்பானில் நம்ம ஹீரோ ஒரு தலை சிறந்த சாமுராயா இருக்க, அவனோட குரு அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு கேங்கு கொன்றுது. அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோ கப்பலில் சத்யதாதாவோட நல்ல செயல்களை கவனிக்கிறான். சத்யதாதா கிட்ட இருந்த தங்கத்தை கொள்ளையடிக்க ஒரு கும்பல் வர அவங்க கூட சண்டை கட்டி சத்யதாதாவோட தங்கத்தை காப்பாத்துறான். அப்போ ஹீரோக்கு நன்றி சொல்லும் விதமா கொஞ்சம் தங்கம் கொடுக்க, வேணாம் நீங்க போட்ட கட்டுங்க, நான் உங்களுக்கு பக்கபலமா இருக்கேன்னு சொல்லி வாண்டடா வந்து சேர்ந்துக்கிறான். சொன்ன மாதிரியே சத்யதாதா பெரிய ஆளா ஆக்கிட்டு போயிடுறான். ஹீரோ இல்லாத டைம்ல போர்ட்டுக்கு ஒரு பெரிய கண்டெய்னர் வருது. அந்த கண்டெய்னருக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறான் சத்யதாதாவோட பையன். அப்படி இருக்கனால அவனை குட்டி வில்லன் போட்டு தள்ளிடுறான். சத்யதாதாவையும் கொல்ல பிளான் போட்டுட்டாங்க. இந்த டைம்ல ஹீரோ திரும்பி வர காரணம் என்ன, போக காரணம் என்ன, கண்டெய்னர்ல என்னதான் இருந்துச்சு, ஹீரோ எப்படி சத்யதாதாவை காப்பாத்துனா, இப்படி நிறைய கேள்விகளோட ஈர்க்க படம் தான் டைரக்டர் டு ஹீரோ நரேஷன். சார், நம்மளோட கதையில் நீங்கள் நல்லா வாழ்வீச தெரிஞ்ச ஹீரோ சாமுராய் சார். நீங்கள் படுபயங்கரமான கேங்ஸ்டர் கதை இது. நீங்கள் ஸ்க்ரீனில் வர ஒவ்வொரு சீனும் தியேட்டர் சும்மா தெரிக்கும். கதையில் நீங்கள் உங்களோட மனைவி இறந்ததுக்கு வெறிகுண்டு பழி வாங்குறீங்க சார். வில்லன்களை வாளிலேயே வெட்டுன்னு வெட்டி தள்ளுறீங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனால் உங்கள் குருவை கொன்ன அந்த குரூப்பை எப்படி பழி வாங்குறீங்கன்னு காட்டி அடுத்த பாட்டுக்கு லீட் விட்டு முடிக்கிறேன் சார். இந்த படம் ஷியோர் ஹிட்டு சார். உங்களுக்கு கேரக்டர் அனாலிசிஸ். தீனா இந்த கேரக்டர் தான் இந்த வீட்டோட பாதுகாவலன். ஆனால் தனியாக ஒரு கொலை கூட பண்ணினதில்லை, வெறும் வாய் தான். உங்கள் ஏரியா சைடில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக வாய் பேசி அடி வாங்கிட்டு போகிறவங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான் இது. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. சத்யதாதா இவர் தான் பாம்பேலேயே பெரிய ஆளுன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். இவரோட வேலையே ஹீரோக்கு பில்டப் கொடுக்கறது தான். 2 அவதாரத்தை மட்டும்தான் பார்த்துருக்க. கடைசி அவதாரம் என்னன்னு தெரியுமா? பில்டப். ஜிம்மி ஹீரோ ஒரு டைமில் சத்யதாதா விட்டு வெளில போயிருப்பார். ஹீரோவோட கம்பேக்குக்காகவே எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இது. கீதா இவங்க தான் இந்த படத்துலையே அயன் லேடி அம்மா. இந்த படத்தில் ஒரு சீனில் கூட சிரிக்கவே மாட்டாங்க, உருன்னே தான் இருப்பாங்க. டெரரான பீஸாமா. கண்மணி எளிய முறையில் சாவது எப்படிங்கிறத இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் அடிப்பட்டா அம்மா அப்பா ஐயோன்னு தானே சொல்லுவாங்க, ஆனால் இவங்க கம்பீரன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு லவ். ஒரு கிழவனை கூட பிடிக்க தெரியல. அர்ஜுன் இந்த கேரக்டர் தான் ட்விஸ்ட் தர கேரக்டர். ஹீரோவை கொல்லணும்னு வெறிகுண்டு இருப்பான். காரணம், அர்ஜுனோட அப்பாவை கொன்னது ஹீரோ தான், அதனால பழி வாங்கணும்னு நினைப்பான். அப்புறமா தெரிய வரும் கொன்னதே இவன் தான்னு. இது தெரிஞ்சதுமே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி ஹீரோ குழந்தைய காப்பாற்றி ஹீரோவை பயங்கரமாக வெறியேற்றி விடுற கேரக்டர் தான் இது. மொத்த உலகத்துக்கே தெரியணும். ஓமி படத்தோட வில்லன். வில்லன் கொடூரமானவன்னு காட்டுறதுக்காக குழந்தைகளெல்லாம் கொல்லுவான். ஏன்னா இவர் கொடூரமானவர். நிறையா அட்வான்ஸான கன் இருந்தாலும் இந்த கஜேந்திரா படத்தில் விஜயகாந்த் சார் வச்சுருப்பார்ல, அந்த ஆயுதம் மாதிரி 2 வச்சு தான் கொல்லுவார். கன்னில் சுட்டா சிம்பிளாக போயிருமல்ல, இதில் வெட்டி கொன்னா தானே கொடூரமான வில்லனாக இருக்க முடியும். இது மட்டும் இல்லை, இவர்கிட்ட டைம் ட்ராவல் மிஷின் வேறு இருக்குது. அது என்னன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். கம்பீரா இவர் ஒரு கேங் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து தானாக ஒருத்தங்கிட்ட போய் சேர்ந்துட்டு இஷ்டத்துக்கு கொலை பண்ணிட்டு ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு அவள் செத்ததுமே பழைய இடத்துக்கு போய் அவங்கள பழி வாங்குறவர். அப்புறம் இவர் சாமுராய். டெட்பூலை விட வேகமாக வாள் வீசுவார். டெட்பூல் மேலே கூட புல்லட்டெல்லாம் படும், ஆனால் இவர் மேலே படாது. அந்த மாதிரியான பயங்கரமானவர் தான் இவர். வில்லன் வில்லத்தனத்தை காட்ட ஒரு குட்டி பொண்ணை ஓட சொல்லி சுட்டுக்கொள்ளுவான். அந்த குட்டி பொண்ணு இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஓடி போய் ஆளுகளை கூட்டிட்டு வரும். அது எப்படி ஓமிக்கு தெரிஞ்சுது? ஏன் தெரியுங்களா? எப்படி? போர்ட்ல இருக்கிறவங்க ஒரு பக்கம் அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வருவார். அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு வில்லனையும் ஓட சொல்லி சுட்டு கொள்ளுவாங்க. இது எப்படி ஹீரோக்கு தெரியும்?
ஏன் தெரியுமாங்களா? எப்படி? சத்யதாதா கிட்ட செல்போனே கிடையாது. ஓமி போர்ட்டுக்கு வந்தது சத்யதாதாக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியுமாங்களா? எப்படி? வில்லனோட தம்பி சத்யதாதாவை கொல்ல போகிறான். சத்யதாதா கண்மணியை பார்க்க வராரு. இதே டைமில் வில்லன் போர்ட்டுக்கு போகிறான். அப்புறம் எப்படி வில்லன் கண்மணியை கொன்னான்? டைம் டிராவல் மிஷின் வச்சிருக்கிறானோ என்னமோ. ஏன் தெரியுமாங்களா? எப்படி? அர்ஜுன் கிளைமேக்ஸில் ஹீரோவோட பொண்ணை காப்பாற்றுவான். எப்படின்னா வில்லனுக்கு பின்னாடி இருந்து சுட்டு காப்பாற்றுவான். குழந்தை இருக்கிற இடம் அர்ஜுனுக்கு எப்படி தெரியும்? அதுவும் ரூமுக்குள்ளேருந்து வெளியே வரான். அது எப்படி? ஏன் தெரியுமாங்களா? எப்படி? இதெல்லாம் எப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது கமர்ஷியல் படம், அப்படித்தான் இருக்கும். கொலை கொலை கொலை. இது ஒரு நல்ல ஆக்ஷன் படங்கிறனால இந்த படத்தில் நிறையா ஃபைட் சீன்ஸு இருக்குது, கொலையும் இருக்குது. அந்த கொலையில் கவுண்ட் பண்ணலாமா? ரெஜிஸ்டர்ல 100 ஸ்டூடெண்ட்ஸோட பேர் இருக்கு. ஆனா இங்க 99 பாடிஸ் தான் இருக்கு. ஒரு 30 பேரும் கொடூரமா கொண்டு போட்டுருக்காங்க. சத்தம் எடுத்துக்கு அனுப்ப நாங்க 100 கணக்கானவங்களை கொண்டு உன் பார்ட்டி ஆபீஸை காட்டணும். குட் திங்ஸ். இந்த படம் ரெகுலரான லாஜிக்கே இல்லாத படமாக இருந்தாலுமே படத்தோட மியூசிக் செமையாக இருந்துச்சு. ஒரு சில பில்டப் சீன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் போக போக தான் கொஞ்சம் டல்லாயிருச்சு. அப்புறம் இந்த படத்துக்கு பார்ட் 2 இருக்குது, போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.